முத்துசெல்வம் மதுரமன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய இரவு வணக்கம். ஜனவரி மாதம் 14ஆம் தேதி இன்றைக்கான விரிவான இரவு வானிலை அறிக்கையாக சரியாக இரவு 7 மணிக்கு இந்த ஆடியோ என்பது பதிவு செய்யப்படுகிறது. தென்னிந்திய பகுதிகளை விட்டு இந்த வடகிழக்கு பருவமழை காற்று இன்றுடன் முடிவடைவதாக இந்திய வானிலை ஆய்வு மையமும் சென்னை வானிலை ஆய்வு மையமும் தனது அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இனி வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் மழை அமைப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது, இனி வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் மழை எந்த அளவுக்கு இருக்கலாம் என்பது பற்றியும் விவசாய பணிகளை எப்படி முன்னெடுக்கலாம் என்பதை பற்றியும் தெளிவாகவும் விரிவாக நம்ம பேச இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய தொழிற்சாலைகள் சம்பந்தமான விஷயங்களையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன் பருவமழை இந்த மந்தில் எண்ட் ஆகுது, ஜனவரியில் ஏன் இந்த பருவமழை முடிவடைகிறது அப்படின்றத ஒரு விஷயத்தில் நம்ம குறிப்பிட்டுக்கலாம். எப்பயுமே பூமி தன்னுடைய சுற்றுப்பாதை சூரியனை தான் பூமி சுற்றுகிறது, சூரியன் பூமியை சுற்றவில்லை. இப்போ இந்த பூமியை சுற்றுகின்ற, அதாவது சூரியனை சுற்றுகின்ற அந்த பூமி ஐடிசிசெட் இன்ட்ரோ டிராபிக்கல் கன்வெக்ஷன் ஜோன் சொல்லுவோம். இந்த விஷயத்தை இந்த இன்ட்ரோ டிராபிக்கல் கன்வெக்ஷன் ஜோன் ஜூலை மாதத்தில் வட இந்திய பகுதிகளுக்கு மேலே போகும். வட இந்திய பகுதிகளுக்கு மேலே போகும்போது அங்கே தென்மேற்கு பருவமழைகள் ஜூலை ஜூன் மாதத்தில் தொடங்கி அது கிட்டத்தட்ட நம்ம அக்டோபர் மந்த் வரைக்கும் கண்டினியூஸ்லி ஸ்பெல்ஸ் நம்மளுக்கு பார்ப்போம். சவுத் வெஸ்ட்லேருந்து இந்த மூவ்மெண்ட் இருக்கும். அதுவே நம்ம அக்டோபர்லேருந்து பார்க்கும்போது இந்த ஐடி சீசன் சொல்கிறது நம்ம பகுதிக்கு வரும். இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, சூரியனுடைய குத்துக்கதிர், நம்ம குத்துக்கதிர் விழுகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த குத்துக்கதிர் விலக ஆரம்பித்ததுலேருந்தே அவங்களுக்கு கேரளாவில் மான்சூன் ஸ்டார்ட் ஆன மாதிரி தான். ஏன்னா அவங்களுக்கு அடுத்து தென்மேற்கு பருவமழை காற்று வர ஆரம்பிச்சுன்னா அவங்களுக்கு ரெயின்ஃபால் தொடங்கிடும். அதே மாதிரி இப்போ மேலே போகக்கூடிய இந்த ஐடி சீசன் கீழே இறங்கி வரக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு அக்டோபர் மந்த்துன்னு சொல்கிறோம். இப்போ அக்டோபர் மந்த்து தமிழ்நாட்டுக்கு இந்த ஐடி சீசன் வந்துடும். அக்டோபர்லேருந்து நம்மளுக்கு நவம்பருக்குள்ளே இது சியா பகுதிக்கு நம்ம இந்தியன் ஓஷன்ஸுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் அந்த அக்டோபர் நவம்பர் மந்தில் போகிறதுக்கான மூவ்மெண்ட் எடுக்கும். அப்போ தான் நம்மளுக்கு வடகிழக்கு திசையிலேருந்து காற்று நம்மளுக்கு வரும். இதை தான் நம்ம இன்னொரு விஷயம், அறிவியலில் நம்ம 2 வகையான அறிவியலாக நம்ம எடுக்கிறோம். ஒரு விஷயம் அறிவியல் ரீதியாக, அதாவது சயின்டிஃபிக் ரீதியான ரிசர்ச், இன்னொன்று ஆஸ்ட்ராலஜி ரீதியான ரிசர்ச். ரெண்டுமே இதில் ஒத்து போகிறது. இந்த காலகட்டத்திற்கான எல்லாமே காரணிகள் பஞ்சாங்க ரீதியாகவும் கணிப்புகள் சரியாக இடம்பெறுகிறது. அறிவியல் ரீதியாகவும் இது ஒத்து போகிறது. இதை நம்ம ரெண்டுமே பார்க்குறோம். பஞ்சாங்கம் ரீதியாக 500 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழர்கள் இதை எழுதி வச்சுருக்கிறாங்க. ஐடி சிசன்றதை நம்ம அறிவியல் பூர்வமாக இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்கிறத, அந்த காலத்திலேயே சனி பயிற்சி குரு பயிற்சியெல்லாம் இந்த காலகட்டத்தில் கரெக்டாக பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை காலம் தொடங்குவதற்கு முன்கூட்டி குரு பயிற்சி நடக்கும். இதெல்லாம் ஒரு அறிவியல் ரீதியாக பஞ்சாங்கம் ரீதியாக நம்ம இதெல்லாம் மென்ஷன் பண்ணுறோம். சூரிய பயிற்சின்னு சொல்லுவாங்க. சூரிய பயிற்சின்னு ஒரு இது இருக்கும் பஞ்சாங்கத்தில். இந்த சூரிய பயிற்சியெல்லாம் பாருங்கள், கரெக்டாக இந்த தென்மேற்கு பருவமழை காலம் தொடங்கும் போதும் இந்த வடகிழக்கு பருவமழை ஸ்டார்டிங் டைம்ஸ்லாம் இந்த மாதிரி பர்டிகுலராக, அதாவது வக்ரமாகிறது, இப்படியெல்லாம் பஞ்சாங்கத்தில் இருக்குது. வக்ரமாகனா என்னது, பின்னோக்கி நகர்கிறதுன்னு அர்த்தம். அப்போ பின்னோக்கி நகரக்கூடிய காலகட்டத்தில் இந்த தென்மேற்கு பருவமழை முடிவடைந்து வடகிழக்கு பருவமழை தொடங்குகிறது. அப்போ பஞ்சாங்கம் 500 வருஷம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழர்கள் முன்கூட்டியே இதெல்லாம் கணித்து வைத்து போயிருக்கிறார்கள். இதெல்லாம் நம் இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இதை தமிழக அரசாங்கம் முன்னெடுத்து இந்த விஷயங்களை அறிவியல், வானிலை அறிவியலையும் நம்மளுடைய பஞ்சாங்க வானிலை அறிவியலையும் நம்ம மென்ஷன் பண்ணி ஒரு நீட்டாக ஒரு கண்டிப்பாக இதுக்கான ஒரு பெரிய வீடியோ நான் வரக்கூடிய நாட்களில் பண்ணுறேன். சரி, இன்றைக்கான தமிழ்நாட்டில் இனி வரக்கூடிய நாட்களில் ஃபோக்கஸ்டிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, ரெயின்ஃபால் வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக 19ஆம் தேதிக்கு மேலே ஈஸ்ட் லீஸ்ன்னு சொல்லுவோம், கிழக்கு திசை காற்று வருகை, இவையின் காரணமாக நம்மளுக்கு மழை கிடைக்கும். விட்டு 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 மழை கிடைக்கும். 20, 21 தேதிகளில் லேசான மழை, மிதமான மழைக்கான வாய்ப்புகள் வருகின்ற 19, 20, 21 இந்த டைமில் நம்மளுக்கு அறுவடை டைம். அந்த டைமில் என்னென்ன பண்ணுங்களோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய அந்த ஃபேக்ட்ரிஸஸ்லாம் இப்போ தான் கரெக்டாக பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஃபேக்ட்ரிஸஸ் எல்லாம் நான் கேட்டகரி படி பார்த்தேன்னா கிட்டத்தட்ட நிறைய ஃபேக்ட்ரிஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும். அதனால் ஆல் ஃபேக்ட்ரிஸும் நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கணும். 19ஆம் தேதிக்கு மேலே வரக்கூடிய லைட் ரெயின்ஃபாலில் நீங்கள் சாதாரணமாக வெளியே ஒரு பஞ்சு தான் காயப்பட்டிருப்பீங்க, அதில் லைட்டாக ஒரு தூரல் விழுந்தாலே உங்களுக்கு பல கோடி ரூபாய் நஷ்டமாகும். அப்படி இருக்கிறதுனால திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர், கடலூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் இந்த கடலோர மாவட்டங்கள்லாம் வரக்கூடிய நாட்களில் சற்று முன்னறிவிப்புகளோடு அறிக்கையோடு இணைந்திருந்த தொழிலதிபர்கள் தங்களுடைய தொழில்களை மேற்கொள்ளலாம். அதுக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில்
இந்த ஜனவரிக்கு பிப்ரவரி மந்த்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இடைப்பட்ட நாட்களில் ரெயின்ஃபால் அதிகமாக போகிறது. சில காலகட்டங்களில் நம்மளுக்கு எப்படின்னா இன்ட்ரோ டிராபிக்கல் கன்வெக்ஷன் ஜோனோடைய ஆக்டிவிட்டி அங்கே மைனஸ் ஆகும்போது, அதாவது ஒரு பகுதியில் ரொம்ப தீவிரமாக இப்போ மொர்ச்சீசஸ்லாம் பெரும் புயலாம் தாக்க போகிறது. அங்கே தாக்கி பிறகு அந்த கடல் பகுதி சற்று செயலிழக்கும் போது நம்மளுக்கு மீண்டும் நம்மளுடைய கடல் பகுதி உயிர் பெறும். எப்போதுமே வெப்பநிலை வைத்து தான் நம்மளுடைய கடல் பகுதிகளை உயிர் பெறுகிறது. வெப்பநிலை இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது என்பது இயற்கை ரீதியாக உண்மை. இந்த வெப்பநிலையோட காரணி தான் பிப்ரவரி காரணமாக நம்மளுக்கு பிப்ரவரி மந்தில் கொஞ்சம் ஆக்டிவிட்டி பிளேசஸில் நம்மளுக்கு வேவ்ஸ் எல்லாம் வரும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவுகளை நம்ம பிப்ரவரி மந்த்லேருந்து நம்ம ஸ்டார்டிங்கில் எதிர்பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மார்ச் மந்தில் நம்ம சொல்கிற மார்ச் மந்தோடைய இன்டென்சிட்டியெல்லாம் இந்த வருஷம் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் விபி கன்வெக்ஷன்ஸோட ஆக்டிவிட்டி எந்த அளவுக்கு இருக்கின்றதையும் நம்ம பிப்ரவரியிலே சொல்லிடலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இனி வரக்கூடிய நாட்களில் ஸ்ட்ராங் எலினோ என்கின்ற ஒரு பீரியட் வர இருக்கின்ற காரணத்தினால ஆட்டோமேட்டிக்காக இந்த குளிர் அலை மார்ச்சில் பின்னோக்கி போய் தான் ஆகணும். அப்படின்னால நம்மளுக்கு மார்ச்லேயும் கூட இந்த வருஷம் நல்ல ரெயின்ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாது நம்மளுக்கு இந்த வருஷம் சம்மர் சீசன்ஸ் ரெயின்ஃபால், அதாவது கோடைக்கால மழைப்பொழிவுகள் மிக அற்புதம். அனைத்து மாவட்டங்களுக்குமே அது எந்த ஒரு மாற்றம் இல்லை. இதெல்லாம் இப்போது எடுக்கப்பட்ட ஆய்வு முடிவுகள். அது போன்ற தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு மிக 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 அற்புதம், மிக அருமையாக தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு நாடு முழுவதும் பெய்யும். எல்லா மாவட்டத்திற்கும் இயல்பை விட கூடுதலாக மழைப்பொழிவுகள் கிடைக்கும் என்பதை தெளிவாக குறிப்பிட்டு